பெண்ணாகரம்னாலே எனக்கு ஒரு சிறப்பு தான். ஏன்னா எப்படியோ ஏதோ ஒண்ணு, நான் இந்த ஊர்ல பிறக்கல கிடையாது. நம்ம உங்க ஊர்ல இருக்கானாமா இல்ல உங்க வீட்டுல இருக்கானாமா கிடையாது. நம்ம ஏதோ ஒரு ஊர்ல பிறக்கிறோம். ஆனா இங்க வரும்பொழுது அந்த பாசம் அன்பு நம்மள இணைக்குது இல்லையா? எனக்குதா இல்லையா? நான் 2014 முதல்ல பிரச்சனை இங்கதான் தொடங்கினேன். அன்றையில இருந்து இன்னைக்கு என்ன உங்கள் வீட்டு மகளாகவே பாவித்து எனக்கு அன்பும் பாசமும் செலுத்திய பெண்ணாகிற மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. எனக்கு மட்டுமா கிடையாது. நான் பிக்கிலி மலைக்கு இப்ப ஒரு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி போயிருந்தேன். தேர்தல்லாம் முடிஞ்சிருச்சு, பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி போய் நன்றி செலுத்திட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு திருமணத்துக்கு போயிருக்கேன். அப்ப அங்க பிக்கிலி மலையில அங்க ஒரு பெரியவர் 2-3 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் என்கிட்ட வந்தாங்க. அங்க ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களும் என்கிட்ட வர்றாங்க. மா எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னாங்க. நல்லா இருக்கேன். பாப்பா எங்கம்மா அப்படின்ற. பாப்பாவா? ஆமாம்மா, பாப்பா அங்க 2 பேரும் இங்க மலைக்கு வந்தாங்க. 2 பேரும் பிரச்சாரத்துக்கு 2 முறை வந்தாங்க. பாப்பா அங்க கண்ணிலே நிக்கிறாங்க. பாப்பாவை அடுத்த முறை வரும்போது கூட்டின்னு வாங்குறாங்க. எவ்வளவு ஆசை பாருங்க. அவங்க கிட்ட நான் சொன்னேன், பிக்கிலி மலையில உங்களை கேக்குறாங்க, உங்களை கூட்டின்னு வர சொல்றாங்க அப்படின்னா கண்ணில் அவங்களுக்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நாங்க 2 முறை தாமா அங்க போனோம் அப்படின்னா. 2 முறை தான் போனீங்க. ஆனா அந்த பாசம் எப்படி வருது? இதெல்லாம் கடவுள் நம்ம கொடுக்கிற பாக்கியம் இல்லையா? எங்கேயோ பிறக்கிறோம், ஆனா இந்த ஊருக்கு வரோம், அந்த பாசம் நமக்கு வருது. அது கடவுள் கொடுத்த பாக்கியமா நினைக்கிறேன். எப்படி இந்த ஆசை வரும்? கூட பிறந்த சகோதரிகளோ இல்ல உங்க ஊர்லயே நான் பிறந்திருந்தாலோ இல்ல உங்க வீட்லயே நான் வளர்ந்திருந்தாலோ வரக்கூடிய அந்த பாசம், எங்கிருந்தோ நான் வரேன், ஆனா என் மேல அந்த நீங்க பாசத்தை வைக்கிறீங்கன்னா அது கடவுள் கொடுத்த வரமாக தான் நினைக்கிறேன். அதே பாசத்தை தான் நானும் உங்களுக்கு கொடுக்கணும்னு அவ்வளோ ஆசையோட இன்னைக்கும் வந்திருக்கேன். என்னைக்கும் இப்படிதான் வருவேன் நான்.